நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி ஏதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான போஸ்டிங்கு 2 விதமான போஸ்டிங் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு போஸ்டிங்கு, டெப்டி எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் போஸ்டிங்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எனி டிகிரி படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 22/5/2024, அதாவது அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறக்கூடிய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க் டச் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜ் வந்துடுங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் நோட்டிஃபிகேஷன், நமக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1C கேட்டகரியில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த போஸ்டிங்கை நான் முன்ன சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த 2 போஸ்டிங்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 23/4/2024, அதாவது இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷனே வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22/5/2024 11:59 PM அன்னைக்கு வரைக்கும், மதியம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 27/5/2024. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து 27ஆம் தேதி நீங்கள் அதே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாம் டேட்டை பார்த்தீங்கன்னா 12/7/2024 அன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்போ எக்ஸாம் இருக்குன்னா 2லேருந்து 5 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் டோட்டலாக வந்து 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்து ரிலிஜனுக்காக இது ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களோட பே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 22 வரைக்கும் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 8 வேகன்சி இருக்குது. தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 இதிலேருந்து லெவல்லேருந்து கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து 29 வேகன்சி இருக்குது. இந்த 8க்கு நடுவில் எதுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் இதில் இருந்தீங்கன்னா ஓப்பன் சைடில் இருக்கிறவங்க வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, செகண்டரி ஸ்கூலில் வந்து நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஜாபுக்கும் எந்த ஏஜில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நமக்கு பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2024 இந்த டேட்டுக்குள்ளே அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் 34 வயசுக்கு உள்ளே இருக்கணும். 34 வயசுக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 32க்கு உள்ளே தான் நீங்கள் ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் எம்ப்ளாயாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 42 ஏஜ் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. சிலர் கேட்பீங்க, நாங்கள் 34 ஏஜ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு, அதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களே காஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், SC, ST, BC, OMBC, அதாவது விடோ, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 39 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றதே கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க 42 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதிலிருந்து நீங்கள் 60 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 60 இயர் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இவங்க வந்து சொல்லியிருக்கிற மாதிரி தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 23/4/2024 இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டு வரைக்கும்
நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனை முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டிகிரி ஆஃப் லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரியில் நீங்கள் 3 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 3 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் லா இதில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதோட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து அட்வொகேட் வந்து மேக்ஸிமம் வந்து 3 இயர் நீங்கள் அட்வொகேட்டாக பணிபுரிஞ்சிருக்கணும். அப்படி பணிபுரிஞ்சால் நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் இதெல்லாம் முடிக்கலை அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மஸ்ட் ஹாவ் வி புட் சர்வீஸ் ஆன் நாட் லெஸ் தென் 6 இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 5 இன்ஸ்பெக்டர் ஆர் ஹெட் கிளர்க் ஆர் மேனேஜர் ஆர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் இந்த பதவியில் யாராவது 5 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இதை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிகிரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்டரில் வந்து பார்ட் 1 ஆர் பார்ட் 2 இன்டர்மீடியட் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஎட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், பேச்சுலர் ஆஃப் டீச்சிங், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன், அதாவது நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த டீச்சர் கேண்டிடேட், அதாவது நீங்கள் ஆல்ரெடி டீச்சராக வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கணும், அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கணும். அவங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இதில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் இவங்க இன்டர்மீடியட் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸில் வந்து நீங்கள் செகண்டரி கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். மேக்ஸிமம் இவங்க டீச்சராக இருக்காங்கன்னா 12 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதாவது 12 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 12 இயர் எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டீச்சராக போயிருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பிஎட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பிஎட் எப்போ பண்ணீங்களோ அதிலிருந்து 12 இயர் கணக்கு பண்ணுவாங்க. 12 இயர் கழித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டுன்னு இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் டெஸ்ட் இருக்கிறத பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருக்கு இல்லைங்களா, அது வந்து 175 மார்க் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி 25 மார்க் இருக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க் இருக்கும், 300 டோட்டலாக மார்க் இருக்கும். உங்களுக்கு டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஹவர் கொடுக்குறாங்க. உங்களுக்கான மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் 3 ஹவர் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், சேம் தான். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 850 மார்க் இருக்கும். அதாவது எஸ்சி எஸ்டி எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆவாங்க,
மற்ற கேட்டகரி வந்து அதர் கேட்டகரி எவ்வளோ எடுத்தால் பாஸ் ஆகுங்க எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற போது ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கணும், எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி உங்கள் பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். பேரோட நீங்கள் அதாவது நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதாவது ப்ரிவ்யூ எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து 100 ருபீஸ் தான் கேட்பாங்க. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 200 ருபீஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதோட மற்ற கேட்டகரிக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, விடோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிலருக்கு வந்து ஃபீஸ் இருக்காது, சிலருக்கு வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைமரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 200 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B குரூப் 1Cயோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லேருந்து என்னென்ன படிச்சிருக்கணும், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றத இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் டவுன்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி யூசர் ஐடி கிரியேட் பண்ணணும், அதாவது பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா எப்படி ஃபர்கோட் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்றத இங்கே எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுபடி நீங்கள் இதை அப்ளை பண்ண பாருங்கள். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் நியூ யூசர் ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக உங்களுடைய டீட்டெயிலை பூரா நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க, லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு. தேங்க்யூ.